ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்து ஆப்பிள் பிக்கிங் வந்து போயிருந்தோங்க. அந்த வீடியோ தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தாங்க இருக்குது. நல்ல பெரிய ஃபார்முங்க இது. இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒன்று இருக்குது. அந்த காலேஜுக்குள்ளே தான் இந்த ஃபார்ம் வந்து இருக்குதுங்க. நிறைய வந்து ஆப்பிள் வெரைட்டிஸ் வந்து இந்த ஃபார்மில் வந்து இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் தான் இந்த ஆப்பிள் பிக்கிங் வந்து இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரீட்லேயும் சரி வீட்லேயும் சரி நிறைய வந்து ஆப்பிள் மரம் வந்து நமக்கு வந்து வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மில் போயிட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் பறிக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி ஃபார்முக்கெலாம் வந்து போய் ஆப்பிள் வந்து பறிக்கிறோம். இவ்வளோ நாள் வந்து எங்களுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி வந்து ஃபார்ம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தாங்க தெரியும், ரீசெண்டாக தான் தெரிஞ்சிச்சு. இங்கே பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இங்கே ஆப்பிள் ஃபார்ம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த இயர் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் பிக்கிங் வந்து போயிருந்தோம். வீக்லி ட்வைஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளே வந்து ஓனாக வந்து பிக் பண்ணிக்கலாங்க. ஃப்ரைடே வந்து ஆஃப்டர்நூன், அப்புறம் சாட்டர்டே பார்த்திங்கன்னா மார்னிங் மட்டும் ஓப்பனில் இருக்கும். நம்ம வந்து ஓனாக வந்து பிக் பண்ணிக்கலாம். ஆப்பிள்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம போய் பிக் பண்ணுறது வந்து ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சுங்க. 1 கேஜி பார்த்திங்கன்னா €1.50 தான். நாங்கள் அன்றைக்கி வந்து பறித்தது பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ கிட்ட நாங்கள் வந்து பறிச்சிருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து ஆப்பிள்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து போயிருந்தோமா. ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பறிச்சிருப்பாங்க போல். அதனால் சாட்டர்டே வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தாங்க இருந்தது. அதனால் கொஞ்சம் மட்டும்தான் வந்து பறிச்சிருந்தோம். இந்த வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் காலா ஆப்பிள் தாங்க வந்து பிக் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது ஆப்பிள் வந்து. நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஏதோ ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் வெரைட்டி வந்து போட்டிருந்தாங்க. சரி, அது நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீக் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த காலா ஆப்பிள் தாங்க வந்து பறிச்சிருந்தோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸில் வந்து ஆப்பிள் வந்து இருந்ததுங்க. நேம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வந்து புதுசாக இருந்தது. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஜாலி தாங்க. நாங்கள் தான் பறிப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஆப்பிள்ஸ் எல்லாமே அவங்க வந்து பறிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம பேக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தாங்க வந்து எடுத்துகிட்டு வரணும். இங்கே எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருந்தே தான் வந்து தேவையான பேக் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைட்லேயும் நிறைய ஆப்பிள்ஸ் வந்து இருந்ததுங்க. அதெல்லாம் பறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஏணிலாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து மேலே இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாமே நம்ம வந்து பறிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆப்பிள்ஸ் வச்சு நிறைய டிஷ்ஷஸ் வந்து அவங்களே வீட்டிலேயே வந்து ஓனாகவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறாங்கங்க. ஆப்பிள் ஜாமு, அப்புறம் இந்த ஆப்பிள் பை, ஸ்வீட்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷஸ் வந்து ஆப்பிளில் வந்து அவங்க வந்து பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்கங்க. அதே மாதிரி க்ரீன் ஆப்பிள் இருக்குல்ல, அதில் பார்த்திங்கன்னா பிக்கிள் வந்து செஞ்சு வச்சுக்கிறாங்கங்க. க்ரீன் ஆப்பிளில் வந்து இந்த மாதிரி ஏணி போட்டு ஆப்பிள் பறிக்கிறத பார்த்தோன்னே என் பையனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. நானும் வந்து அதில் ஏறிட்டு மேலே இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனையும் தூக்கி ஒரு ஆப்பிள் பறிக்க வச்சோன்னே தான் அவனுக்கு வந்து ஹாப்பியாகவே இருந்ததுங்க. இந்த ஆப்பிள் பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி ஆப்பிள் வெரைட்டிலாம் வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஆப்பிள் வெரைட்டி தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபார்ம்லேயே வந்து இருந்ததுங்க. சரி, பறிச்சிக்கிட்டே இருக்குமே, நமக்கும் எனர்ஜி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஸ்வீட்டாகவும் இருந்தது, நல்லா ஜூஸியாகவும் இருந்தது.
இந்த சைடு இருக்க ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஓப்பன் பண்ணுவாங்கங்க. இது வந்து ரோஸ் கோல்டுன்னு சொன்னேன்ல அந்த ஆப்பிள் வெரைட்டி தாங்க இது. பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா மரத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்பிள்ஸ் வந்து கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருந்ததுங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்ஸும் வந்து நிறையா வந்து இருந்ததுங்க. நேரில் பார்க்குறதுக்கு இந்த ஆப்பிள் மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வரல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்ங்க. நம்ம ஊர்லலாம் ஆப்பிள் ரேட்டு இப்போ எவ்வளோ இருக்குது 1 கேஜி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து €1.50 தாங்க. நம்ம ஓனாக வந்து பிக் பண்ணுறனால ரேட்டும் வந்து நமக்கு கம்மி தான். நம்ம கடையில் வாங்குறத விடவே நம்ம இங்கே வந்து நம்ம பிக் பண்ணுறது வந்து ரேட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க, ஓரளவு பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பிள்ஸ் வந்து பிக் பண்ணியாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம சாட்டர்டே வந்தனால ஆப்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோ கிட்ட தாங்க வந்து பறிச்சிருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க போல், அந்த மரம் தான் இருக்குது. அவ்வளோதான், பறிச்சாச்சு. அப்படியே பில் போட்டுட்டு நாங்களும் வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.